போன்ற மனிதர் அல்ல. ஒரு நாள் நபிசல்லா நெருப்புங்க சொல்ல போறேன். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாமோட சஹாபி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு நீண்ட கால ஹிதமத் பண்ணவங்க. அவங்கள பார்க்க ரசூலுல்லாஹ் சஹாபி அல்லவா பார்க்க சில தாபியங்கள்லாம் போறாங்க. தாபியம் போனோன்னா தன் ஹாதிம் அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க, சாப்பாடு கொண்டு வா அப்படின்ட்டாங்க. சாப்பாடு கொண்டாந்து வச்சுட்டாங்க. தஸ்தர் விரிக்கணுமா இல்லையா, தஸ்தரை கொண்டு வந்தாங்க. பார்த்தா என்ன கப்பா இருந்துச்சு, தீய மூட்டுண்டாங்க. இவங்கெல்லாம் பயந்து போனாங்க. தீய நல்லா போட்டு எரிஞ்சோன்னா தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இல்லை துண்டை தூக்கி எதில் எரிஞ்சிட்டாங்க, தூக்கி தெரிஞ்சிட்டாங்க. நல்லா தீ பிடிச்சி எரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் துண்டை உதறி எடுத்து வந்தப்ப சுத்தமாக இருக்கு, தெளிவாக இருக்கு. என்ன இருக்கு, தெளிவாக இருக்கு. அதை விரிச்சிட்டு போனவங்க எல்லாம் பறக்க பறக்க முடிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன இப்படி தீர சுடாம இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட துண்டு, இந்த துண்டு ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதுக்கு முன்னாடி கொண்டு அதில் முகத்தை தொடப்பாங்க. ரசூலுல்லாஹ்வின் மேனியில் பட்ட இந்த துண்டை நெருப்பு கரிக்காதுண்டாங்க. ஜர்கானிங்கிற கிதாபில் இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கு. அநேகமாக அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எங்கேயுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை துடைத்த இந்த துண்டை நெருப்பு கரிக்காது. நாங்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இது காலம் வரையில் இதில் அழுக்குப்பட்டால் தீயை மூட்டி சுட்டு எரித்து சுத்தமாக்கி கொள்வோம். நம்ம போன்ற மனிதரா, துண்டுக்கு தெரியுது ரசூல் அமல மாதிரி மனிதர், நமக்கு தெரிய வேணாம், அந்த துண்டுக்கு தெரியுது. அதுல அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் முஜிசாத்து, அல்லாஹ்வுடைய பக்குன்னு சொல்லலாம். மக்களை திசை திருக்கும் அக்ரூமான ஒரு பேச்சு. ரசூலுல்லாஹ் முஜிசாத் என்பதை மறுக்கவில்லை, அல்ல அந்த குபத் என்பதை மறுக்கவில்லை. அல்லாஹ் இதை கொடுத்து நமக்கு என்ன சொன்னான், ரசூல் அமல மாதிரி மனிதன் சொல்ல அது சொல்லாது. அப்ப கொடுத்ததுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் இதற்கு ஏன் இந்த பண்பை கொடுத்தான், அந்த துண்டுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு ஏன் இந்த பண்பை கொடுத்தான்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டான். அக்கிரமம் அல்லவா? கல்யாணம் முடிச்சு கொண்டாடி சும்மா வச்சுக்கிட்டேன், எப்படி கல்யாணம் முடிச்சுட்டான்னு சொன்னா எப்படி அர்த்தம்? கிரிக்கன் தானே அப்படி பேசுற பேச்சு, ஆண்மை இல்லாத பேச்சும்பாங்க. ஜலூத் நஹர் ரலியல்லாஹு தஆலா அம்மா கல்யாணம் முடிச்சு கொண்டாடி சும்மா வச்சுக்கிட்டா, கல்யாணம் முடிச்சுட்டேன் கிரிக்கன் தானே, ஆண்மை இல்லாத பேச்சு. சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தது உண்மை. இது எதற்கு கொடுத்தான் என்ற பின்னணி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். துண்டுக்கு தெரியுது, உனக்கு ஏன் தெரியும் அர்த்தம். சொல்வது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஜர்கானி அல் மவாஹிபுல் துன்யா 8 பாகம் உள்ள அற்புதமான ரசூலுல்லாஹ்வுடைய சரித்திர நூல், சூப்பர் கிதாப். அநேகமா உலமாக்களுக்கு ஒரு 100 பேர் இருந்தால் ஒரு 2 பேருக்கு தெரியுது. அந்த 2 பேர் அதை பார்த்திருக்க மாட்டாங்க. என பெருமைக்கு சொல்லல, அவங்க பார்க்க வேண்டும் என்ற ஆத்திரம், மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயம், இது காலத்தின் கட்டாயம். இந்த சுன்னத் ஜமாத்தை சொல்ல வேண்டும் என்பது அவ்வளவு குழப்பமான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் அல்ல, மனிதர் தான் நம்மை போன்றவள் அல்ல என்பதுக்கு ஒவ்வொரு செயலும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. ஆயிஷா உள்ள உட்காந்து நூல் நூத்துக்கிட்டு, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களே அவங்க நூல் நூத்துக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க சொல்ற வாசகம். இது ரவாஹு தபரானி, ஒரு அற்புதமான கிதாப் ஹதீஸ் தபரானி என்பது. வெளியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு தச்சுக்கிட்டு இருக்காங்க. செருப்பு தச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜமான் ஏழ்மையிலும் முழு வடிவம் இல்லவா, ஏழ்மையில் நமக்கு காட்டி, ஏழ்மையிலும் பணக்காரனா எப்படி இருக்குன்னு காட்டி தந்தது ஜமான் இல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழ்மையிலும் எப்படி பணக்காரன் இருக்கணும்னு சொல்லி காட்டி தந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா அம்பாவுடைய பேச்சு விளக்கத்தை பார்த்தீங்கன்னா ரலியல்லாஹு தஆலா அம்பாநாயகம். ஏழ்மையிலும் சொன்னது அம்பாநாயகம் எப்படி பணக்காரனா இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செருப்பு தச்சுக்கிட்டு இருக்காங்க. எழுதிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா கவனமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ரசூலுல்லாஹ் நான் பார்த்தேன், பார்க்க வேண்டியதானே, நெத்தி வேர்த்தது வைக்கும்ல, இதோட செய்தியா அவங்களுக்கு இல்லை, அனைத்தும் ஒளிக்கற்றையாக கீழே விழுந்தன. நம்மள மாதிரி மனிதரா எப்படி கொடுச்சு பார்த்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரவாஹு தபரானி ஹுஜ்ஜத்துல் ஆலமீன் கிதாப் இமாம் யூசுப் நபஹானி இதை எழுதுறாங்க. இந்த கிதாப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியில் வேர்த்தது சரி, முத்துக்கள் போல் இருந்தது. எப்படி வேர்வை துளியை சொல்லும் பாங்கு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சஹாபாக்கள் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை நமக்கு சொல்லி தந்த அல்லாஹ் அனுப்பப்பட்ட எஜமான்கள் அல்லவா, அந்த அல்லாஹ்வின் அமானியத்தை காப்பாற்றி அல்லாஹ் விட்டு பட்டம் வாங்குற ரலியல்லாஹு அன்ஹு என்று பட்டம் வாங்கியவர்கள் அல்லவா அல்லாஹ்விடத்துல. அந்த அமானியத்தை காப்பாற்றிய எஜமான்கள், அந்த அமானியத்துக்கு முழு உரிமை கொண்டாடியவர்கள். எங்களுக்குத்தான் குர்ஆன் தெரியும் என்று சொன்னதை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அந்த வேதவர்கள் என்றுமே மறுக்கவில்லை. அல்லாஹ் தாலாவை சஹாபாக்கள் பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லி பட்டயம் வாங்கியவர்கள் சஹாபாக்கள் அல்லவா. பார்த்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வேர்வையை முத்துக்களாக கோர்த்திருந்தன. சொல்லுக்கிற பாணியை பாருங்க. வேறுபுன்னு சொன்னா மரியாதை குறவன். ரஹைத்துவக்கல் ஜுமான், முத்துக்குண்டுகளை போல் அதை நான் பார்த்தேன். ஜுமான் என்றால் முத்து, நல்லா பெரிய பெரிய முத்துக்கு ஜுமான் சொல்லுவோம். லூகுல் உண்டால் முத்து, சின்ன முத்து. பாத்தீங்களா சொல்லும் போது சின்ன முத்துட்டா மரியாதை குறவு.
பெரிய முத்து துண்டுகளாக இருந்தது. ஜுமான் ஒளி கற்றைகளாக கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை வேர்த்து கீழே வடிவதில்லை, ஒளியாக மாறி அப்படி போயிடும். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி நான் பார்த்தேன் என்று. என் முகத்தை பார்த்து ஈமான் கொள்ளாதவன் எனக்கு நரகம் தான் சொன்னாங்க. என் முகத்தை பார்த்து என்னை பிரிய வைக்காதவன் நரகவாதி அல்ல வேண்டாங்க. இப்போ செய்தி சொல்லுவாங்க, ஏன்னா அரிச்சிட்டாங்களா ஆயிஷா எல்லாத்துக்கும் அறியாதுன்னு சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டுமா? குர்ஆனை பார்த்து அல்லாஹ் பார்த்து அல்ல. நான் குர்ஆனை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே நான் தரத்தை குறைச்சி பேசி நினைக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் குர்ஆனும் அல்லாஹ்வும் தங்களை ஒதுக்கி நிறுத்தி கொண்டார்கள். மரியாதைக்காண்டி இல்லை, அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நமக்கு படித்து தருவதற்கான குர்ஆனும் அல்லாஹ்வும் செய்த வேலை. இது வழங்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முகத்தை பார்த்து ஈமான் கொள்ளாதவன் நரகவாதி என்றால் குர்ஆனை நம்பி ஈமான் கொள்ளணும், அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்ள சொல்லவில்லை. காரணம் என்ன என்றால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனையும் அல்லாஹ்வையும் குறைத்து மதிப்பிடவில்லை. நஊது பில்லாஹி மின்ஹா. என் முன்னால், என் பேச்சின் முன்னால், என் நடத்தையின் முன்னால், எனது அமைப்பின் முன்னால் குர்ஆனும் அல்லாஹ்வும் எனக்காக வழிவிட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். என் முக்கியத்தை உங்களுக்கு சொல்ல, என் முக்கியத்தை நீங்கள் அறிய, நாங்கள் இருவரும் ரசூலுடைய பண்பை உங்களுக்கு கட்டியம் கூறுகிறோம், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் கொண்டு சொல்லுன்னு அர்த்தம் தானே? எவ்வளவு ஒரு அற்புதமான பண்பை குர்ஆன் சொல்கிறது. எஜமான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான் ரசூலுல்லாஹை பற்றி, யா அய்யுஹல் முஸம்மில், துப்பட்டி ரசூலுல்லாஹ் பேர சொல்லலையே. நம்மள மாதிரி மனிதர்கள் இல்ல. அப்ப சொல்லிருப்பாங்க மனிதன் சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் பேர சொன்னேன், அப்ப மனிதராக இருக்காங்க பஷரியத்துல. தஃப்சீர் ரூஹுல் பயான்ல இஸ்மாயில் ஹக்கி ஃபரோஜாவிக்கு ஃபரோசவி அற்புதமான மிகப்பெரிய ஆரிஃப் பில்லாஹ், மிகப்பெரிய ஒரு அறிவாளி, மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், அற்புதமான ஆள். 10 பாத தஃப்சீர் ரூஹுல் பயான் சொல்லி குர்ஆன் விளக்கம் இருக்காங்க. ஒன்னொன்னு கண்ணில் ஒத்திக்கிறலாம். அப்படி மஸ்னவி சரியை சேர்த்து எழுதிருவாங்க. அதில் அழகா எழுதியிருப்பாங்க. மஸ்னவி சொன்ன இப்ப படிச்சு காமிச்சா இல்லையா, அதுல படிச்சு காமிச்சேன். மஸ்னவி ரொம்ப அற்புதமான கிதாப், அதை அவங்க எழுதி காட்டுறாங்க ரூஹுல் பயான்ல. விஷயத்துக்கு வரேன். மனுஷன்ட்ட அல்ல ரூஹ் இல்லாட்டி மனுஷனே இல்லைங்கிற சொல்லி கேட்டுறாங்க. நகஸ்பர் தீபார் மிஸ்லி ஆசமஸ் பிங்கர் சேச்சிஸ் ஓ கமஸ்த் அப்படின்ட்டாங்க பார்சியில். மனுஷ படத்தை வரைஞ்சிருக்கு, எழுத வரைஞ்சிருக்குது, மதுல வரைஞ்சிருக்கு. நம்மள மாதிரி மூக்கு கண்ணா இருக்கு. அது என்ன குறவு? அல்லா இல்ல, ரூஹ் இல்ல. ரூ அல்லா ரூ இல்ல, அது இல்ல. அதுல அல்லா இல்லையா நடக்க பணமா போயிருச்சு. அல்லா எங்க இருக்கிற அவ்வளவு நுணுக்கமான மஸ்னவி ஷரீஃப், அதுல நிறைய சொன்ன ரூஹுல் பயான்ல அவங்க சொன்ன ஒரு செய்தியை, ஒரு அற்புதமான செய்தியை சொன்னாங்க. யார்? ரூஹுல் பயான்ல சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மை போல மனிதர் அல்ல, நம்மை போன்றவர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றாங்க, தெளிவான ஒரு கருத்தை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கியத்தான பண்பு உடையவங்க. அவங்க மலக்கியத்தான பண்பு அவங்கள்ட்ட இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, அது அவங்களுக்கும் இருக்குது. எப்படின்னா இது கொஞ்சம் ஆழ்ந்த கருத்து உடையது. அத்தஹியாத்துல நம்ம அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹ நபின்னு போறோம், சலாம் சொல்றோம். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றோம். ரசூலுல்லாஹ் ஓரங்க யாருக்கு சலாம் சொன்னாங்க? அவங்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஒரு அற்புதமான ஒரு நிறுவை ரசூலுல்லாஹ்வுக்கு, ஒரு அற்புதமான நிறுவை, ஒரு அளவுகோல், ஒரு அணிந்துரை சொல்லலாம், அணிந்துரைன்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சிபத்துக்கு ஒரு அழகான ஒரு அணிந்துரை சொன்னாங்க தஃப்சீர் ரூஹுல் பயான்ல இஸ்மாயில் ஹக்கி ஃபரோசவி ரலியல்லாஹு தஆலா. நபி நம்ம அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க ஐயு நபி ரசூல்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நம்ம சலாம் சொல்றோம், கேட்கறாங்க, எல்லாரும் சேர்த்து கேட்கறாங்க. ரசூல் அத்தஹியாத்துல வந்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயு நபி சொன்னா யாரை பார்த்து சலாம் சொன்னார்கள்? எப்படி கேள்வி, எப்படி பதில்? யாரை பார்த்து சலாம் சொன்னார்கள்? அவங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கியத்தான பண்பு ஒன்று இருக்குது, மனித பண்பு ஒன்று இருக்குது. இந்த மனிதன் பண்பு மலக்கியத்தான பண்பை பார்த்து சொன்னதுண்டாங்க. இப்ப வேற சொன்னது போற ரசூலுல்லாஹ்வுக்கு மலக்கியத்தான பண்பு உள்ளதானே? ரசூல் நம்மளே போற மனிதர் இல்லவே. அப்ப நம்மள மாதிரி மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி மனிதர்களை ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்களா? சலாம் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு 2 நிலை அல்லவா? அது தாழ்ந்த நிலை, உயர்ந்த நிலைக்கு சொன்னது. தாழ்ந்த நிலை, உயர்ந்த நிலைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன விளங்க முடியல, என்ன நிலை? ஒரு மனிதனுக்கு 2 நிலை என்ன தெரிய முடியலை. அப்ப நம்மள மாதிரி மனிதர் அல்ல. கொஞ்சம் ஆழ்ந்த கருத்து நம்ம கருத்து உடையது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிலை, 3 நிலை, பஷரி, ஹக்கி, மலக்கி, ஃபக்கி, 3 நிலை. அதுல இந்த மனித பண்பானது அந்த மலைக்க நம்மள மாதிரி மனிதரை போல உள்ள ஒரு தோற்றம், நம்மள மாதிரி மனிதர்கள தோற்றத்தை பார்த்து சலாம் சொல்லிச்சான் ரசூலுல்லாஹ்வுக்குள்ளேயே. என்ன ஒரு அற்புதமான விளக்கம் தஃப்சீர் ரூஹுல் பயான்ல சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க ஒரு இடத்துல
சைத்தான் ரசூல்லா பார்த்து மனிதன்னு சொன்னேன். அதுக்கு ரசூல் அழகான விளக்கம் சொன்னாங்க. சைத்தான் யாருண்டா, ஒரு கண் பொட்டையன், ஒரு கண்ணு அவனுக்கு இல்லை, ஒரு கண்ணு. அப்போ ஒரு கண் இருந்தா ரெண்டு கண் தான், ரசூலா 2 கண்ணு பார்க்க முடியும். நமக்கு 2 கண் இருக்குது, ரசூலாவுக்கு 2 முறையில பார்க்குறோம். பசரியத்துன்னு பார்க்குறோம், மலக்கியத்துன்னு பார்க்குறோம். அவனுக்கு ஒத்த கண்ணதே இருக்காங்களா, அவன் பசரன்னு சொன்னேன்டாங்க. ரசூலா ஒத்த கண்ணு சொல்லியிருக்காங்க அவனை பார்த்து. ஏன் போட்ட ஒரு கண் பொட்டையாண்ட அர்த்தம் என்ன, ஒரு கண்ணில் பார்த்தான். அது ரசூலா பசர்னு தெரிஞ்சு. ரசூலா இன்னொரு பின்பக்கம் தெரியவில்லை, அவனுக்கு தெரியாது. அப்ப ரசூலா பின்பக்கம் தெரியாத யாரும் சைத்தான் தாங்க. இன்னொரு பக்கம் தெரியாதவன் யார், சைத்தான் தானே. இது தப்சீர் ரூர்பான் இன்னொரு விளக்கத்தையும் சொன்னாங்க. இன்னொரு விளக்கத்தையும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 3 பண்பு இருக்கு. பஷரி, ஹக்கி, மலக்கி, ஹக்கின்னு 3 பண்பு இருக்கு. பசரிண்டா மனிதன் பண்பு. ரசூல் மனிதன் பண்பு சொல்லியிருக்காங்களே, நான் மறந்துருக்கிறேன், மனைவியிட போயிருக்கேன், சாப்பிட்ருக்காங்க, இதெல்லாம் என்னன்னு மனித பண்பு. மலக்கியான பண்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு மலக்கியத்தான பண்பு இருக்கா இல்லையா? அந்த நோன்பு வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடாம இருந்தாங்க, இதெல்லாம் இருக்கா? 3 நாள் சாப்பிடாம இருந்தாங்களா இல்லையா? அவ்வளோ பசியோடு இருந்து காலையில் 14 இருந்தாங்களா இல்லை? எப்படி இதெல்லாம் நம்ம மனித பண்பு, மலக்கியத்தான பண்பு. ஹக்கையத்தான பண்பு, நான் அல்லாஹ்வோட இருக்கிறேன், என் கூட யார் அப்போ யாருமே கூட வர முடியாது சொன்னாங்க. லீ மஹல்லாத்துன் லா யஸானி மகவானா ரசூலுல் முர்சலுன் வலா மலக்குன் முகர்ரபுன். எனக்கு அல்லாஹ்வோட நெருக்கமான நேரம் இருக்கு, நபியும் அடைய முடியாது, ரசூலும் அடைய முடியாதுன்னது ஹக்கையத்தான பண்பு, இறைவன் பண்பை கொண்டவங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு 3 பண்பு இருக்குன்னு சொல்றாங்க. யாரு? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அடிப்படையில் விளங்காட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு 3 பண்பு உண்டு, பசரி, மலக்கி, ஹக்கின்னு 3 பண்பு உண்டுன்னு சொல்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஒன்று. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் அல்ல, மனிதர் தான், நம்மை போன்றவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு சின்ன செய்தி, எல்லாரும் நல்லா விளங்குற செய்தி. நம்ம அத்தஹியாத்துல சலாம் சொல்றோம் ரசூலுல்லாஹ்வுக்கு. உலக நிலை என்ன தெரியுமா? ஒரு அற்புதமான நிலை, உலக நிலை. ஜப்பான் கடைசியிலிருந்து அமெரிக்கா அலாஸ்கா மாநிலம் வரைக்கும் தான் கடைசி. உலகம் உருண்டை, சுத்தி கொண்டே வரும். அப்போ ஒரு இடத்துல ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பகல் கூடிக்கிட்டே வரும் இல்லையா? அப்ப பாங்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, வக்து வர வர இங்க இன்னைக்கு லோகர், அடுத்த ஒரு நிமிஷத்துல அடுத்த ஒரு லோகர், அதுக்கு ஒருத்தர் அப்படித்தான் ஜப்பான் காலண்டர் பாருங்க, 23, 24 போட்டுக்கிட்டே போவாங்க. அப்போ உலகம் பூரா பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்குமா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, உலகம் அழிஞ்சு போயிடும். பாங்கு சொல்லப்பட்டு இருந்தா தொழுதுகிட்டே இருப்பாங்க. நல்லா பாருங்க, ஒரு இடத்துல ஃபஜர் தொழுவாங்க, ஒரு நாட்டில் லொஹர் தொழுவாங்க, ஒரு நாட்டில் அஸ்ர் தொழுவாங்க, ஒரு நாட்டில் மக்ரிப் தொழுவாங்க, ஒரு நாள் இஷா தொழுதுகிட்டே இருப்பாங்களா இல்லையா? ஒரு நாட்டில் லுஹா இருக்கும், ஒரு நாட்டில் என்ன செய்வாங்க, முக்கியமான விசேஷமான காலங்கள் இருக்கும், தொழுதுகிட்டே இருப்பாங்களா? தொழுதுகிட்டே இருப்பாங்களா இல்லையா? எப்ப பாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு செஞ்சுட்டு இருப்பாங்க, தொழுதுகிட்டே. தொழுகாத நேரமே கிடையாது உலகத்துல, அதை மறந்துடப்படாது. நீங்க உலகம் உருண்டை சுத்திக்கிட்டே இருக்குது. 1000 கிலோமீட்டர் சுத்துறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எதுக்கு? அப்ப 23 கிலோமீட்டருக்கு ஒரு நிமிஷம் ஆகும். இப்போ ஒவ்வொரு நிமிஷத்துலயும் வக்து மாற மாற சவால் நேரம் 6 என்ன 12 16 12 17 ஆயிரமே ஒரு இடத்துல 17 என்ன செய்யும், தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. 17 18 10 ஆகிட்டு இருக்குமா இல்லையா? ஒரு இடத்துல அதே மாதிரி ஒருத்தர் அப்படியே சுத்திக்கிட்டே வரும். அப்ப தொழுதுகிட்டே இருப்பாங்க. தொழுதுகிட்டே இருந்தா எல்லாம் அத்தையா தொழுவாங்களா இல்லையா? எல்லாரும் சலான் சொல்லுவாங்களா இல்லையா? எத்தனை கோடி பேர் ஒரே டயத்துல சலான் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. விளங்குதா நான் சொல்றது? சின்ன விஷயம், நீங்க தொழுகிற விஷயம். எத்தனை கோடி பேர் ஒரே டயத்துல ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னா பதில் சொல்லுவாங்களா இல்லையா? ஏன் சொல்லி கொடுத்தாங்க. சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னபடி செஞ்சு நடக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்களா இல்லையா? டயத்துல 1 கோடி 10 கோடி பேருக்கு திருப்பி சலாம் சொன்னாங்கண்டா மனிதனால் சாத்தியமா? நீங்க இன்னைக்கு நடக்கும் நிகழ்ச்சியை பார்த்துக்கிறேன். வழங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு. டயத்துல 10 கோடி பேருக்கு ஒரே சமயத்தில் திருப்பி சலாம் பதில் சலாம் சொல்றதுண்டா சாத்தியமா? சொல்லாம இருப்பாங்களா? அடுத்து 10 கோடி பேர் சலாம் சொல்லணுமே, அடுத்து வந்துருங்களே. உங்களுக்கு வழங்குதான். பின்ன இப்ப ரசூல் நம்மள மாதிரி மனிதரா? எவ்வளவு பெரிய குவத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. இப்ப நம்மள மாதிரி மனுஷன் சொன்னா என்ன இருக்கு? நீங்க சொல்ற அத்தியாத்திரம் சொல்லி யாரும் சொல்றது இல்லையே. இது எனக்கு அம்பா மஹ்ஃபூஸ் ஜல்வத் நாஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்தது. அந்த ஃபஹம் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். எப்படி பெரிய பெருமை இது. அடுத்து சொல்ல போறது அவங்க சொன்ன ஜல்வத் நாஹ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன என்னோட ஷேக், எனக்கு உஸ்தாது, எனக்கு தந்தை வழி பாட்டனார், எங்க அம்பானயத்துக்கு ஷேக்கும் தந்தையும் அவங்க தான். நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஓதுனேன். எனக்கு எந்த உஸ்தாதும் கிடையாது. ஒரு உஸ்தாது அவன் ஜல்வத் நாஹ் ரலியல்லாஹு தஆலா என்னை ஓத வச்சது அம்பா. ஒவ்வொரு காலத்து எனக்கு என் மனைவியும் பிள்ளைகளும் கவனிச்சு என்னை சாப்பாடு தண்ணியும் கொடுத்து என்னை அம்பா இடத்துல ஓத வச்சது அம்பா நாஹ் ரலியல்லாஹு தஆலா. ஜல்வத் நாஹ் ரலியல்லாஹு தஆலா கல்வத்தில் இருந்தாங்க. அந்த கல்வத்தை காப்பாற்றியது அம்பா நாஹ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க கல்வத்து போயிட்ட சாப்பாடு வரும்ல, அது கடைசி வரைக்கும் கொடுத்து வச்சிருந்தது யாரு?
அம்பாநாயகம் அந்த கௌரவத்தை காப்பாற்றி கல்வத்தை காப்பாற்றியது அம்பாநாயகர் ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு பெரிய மகான்கள். ஒரு மெஜமான் தன்னுடைய ஷேக் தன் தகப்பன் கல்வத்து இருந்துட்டாங்க, அந்த கல்வத்தை காப்பாற்ற வேண்டும். வெளியே போயிட்டா அவங்க சம்பாதிக்கப்பட்ட கல்வத்து வீணா போயிருமே இல்லை, அந்த கல்வத்தை கடைசி வரைக்கும் அவங்க உணவு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்களை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த அந்த இடத்தை விட்டு நகராம வச்சு கொஞ்சம் கூட கௌரவ தலையை குனியாம வச்சிருந்தது யார்? அம்பாநாயகம் அல்ல. அதற்காக அவங்க பட்ட வேதனையும் கஷ்டமும் பிரச்சனையும் பித்தனாவும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்ப எல்லாம் கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு. அதான் ஜல்லுன்னு அடுத்த உலகம் சொல்றாங்க. மௌத்தாயிடுறான். மௌத்தாயிரம் ஒருத்தன் கபூர்ல கேள்வி கேட்கப்படுது இல்லை, என்ன கேள்வி கேட்கப்படுது? மண் ரப்புக்க மண் தீனுக்க மண் நபியுக்க கேட்கறாங்கல்ல. ஓ ரப்பு யாரு, ஓ மார்க்க என்ன, உன்னுடைய ரசூல் யாரு? மா தப்போலு பி ஹாதர் ரஜில் ரசூல். அப்ப இன்னொரு ஹதீஸ் புகாரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானபின் முன்னால் நிப்பாட்டப்பட்டு போட்டோ அப்படி ஆளப்பனா நிப்பாட்டி, இவரை பற்றி நீ என்ன மாத்தோக்குலி பி ஹாதர் ரஜில், இந்த மனிதரை பற்றி நீ என்ன கூறுகிறாய்? முஸ்லிமா இருந்தால் ஹாதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவான். காஃபியாவுக்கு சொன்ன சொர்க்கம் கொடுக்கப்படும். நரகமா காஃபியா இருந்தால் ஹா லா அதிரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேன்னு கத்துவான், உனக்கு நரகமாக்கப்படும் கபருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரி இமாம் சொல்றாங்க. ஒரு டயத்தை எத்தனை பேர் மௌத்தாகிறான் சொன்னது ஜல்லுத்தாங்க ரலியல்லாஹு தஆலா. ஒரே டயத்துல எத்தனை பேர் நாளைக்கு மௌத்தாகிறாங்க? சட்டக்கூடிய 10 லட்சம் பேர் மௌத்தாகிறாங்க ஒரு நாளைக்கு. 10 லட்சம் பேர் அட்டை ஒரே கபூர்ல வைக்கப்படுறாங்க. நான் அந்த லிஸ்ட்டை எழுதி வச்சிருக்கேன். அப்படியே ஒவ்வொரு நாளும் மரண செய்தியை பேப்பர்ல பார்த்து குறிச்சு வச்சிருக்கிறேன். எதுல பீடியால ஆக்சிடென்டால இயற்கை மௌத்துனால பேதி பிளாக் எதுல மௌத்து வருமா இல்லையா? அதே மாதிரி 1000 பேருக்கு 3 பேர் இறக்குறேன், 8 பேர் பிறக்கிறான். 1000 பேருக்கு 8 பேர் பிறக்கிறேன், 3 பேர் மௌத்தாகிறான். அப்படி 1000 பேருக்கு 11 பேர் பிறக்கிறேன், 8 பேர் மௌத்தாகிறேன். அதில் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அப்போ அதை கட்டு பார்த்தா 6 பேர் இருக்காங்க. அது கணக்கு நல்லா வரும். உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு 1000 பேருக்கு 8 பேர் இறக்குறான். அப்படியே ஒரு உலக ஜனத்துக்கு 608 பேர் ஒரு நாளைக்கு இறக்கணுங்கிற கணக்கு பார்த்துங்க. 10 லட்சம் பேர் அட்டை அடக்கப்படுறாங்க. ஒரே டயத்தில் 10 லட்சம் பேர் கபூரில் அடக்கப்படுது. முஸ்லீமோ காஃபிரோ எல்லாத்தையும் அடக்கப்படுறாங்க. இந்த 10 லட்சம் பேர் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்களா இல்லையா? கேள்வி கேட்கப்படுதா இல்லையா? நம்மளே போன்ற மனிதரா? ரவாஹு புகாரி. புகாரி இதை ஏன் சொல்லவில்லை என்றா நம்ம மேல நம்பியிருக்காங்க, நம்ம விளங்கிறோம், நம்ம விளங்கலையா? அப்ப புகாரியை மோசம் பண்றோமா இல்லையா? சொன்ன ஹதீஸ் சஹாபாக்களை மோசம் பண்றோம், இதை சொன்ன இமாம்களை மோசம் பண்றோம், இதை சொன்ன ஹவலியாக்களை மோசம் பண்றோம். ஹதீஸ் சொல்லும் பாணி இதை ஏன் சொல்வதில்லை? கபூர் கணக்கில் கேள்வி கணக்கு சொல்லி போட்டு முடிச்சுட்டு போயிருவாங்க உலமாக்கள். அது ஒரு அணுகுமுறை, ஒரு பதில். பாக்கிக்கு என்ன பதில் சொல்ல உலமாக்கள்? மக்கள் கேட்பான்ல இந்த சித்தனாவில் சொல்ல வேண்டும். அட்ட டயத்தில் 10 லட்சம் பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி நின்று மாத்தோக்குலி பி ஹாதர் ரஜுல் கேட்கப்பட்டால் இது சாத்தியமா? 10 லட்சம் ஜிஸ்ம் எடுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜிஸ்முக்கு முடியும். எக்ஸ்ரே எடுத்த நம்ம உடல் வீணா போயிருமா? ஆயுசு குறைஞ்சிடும். உள்ளது தானே எக்ஸ்ரே. நம்ம எலும்பு தானே விழுகுது. எலும்பு மட்டும் விழுந்தா நமக்கு ஆயுசு குறைவுண்டா? எத்தனை ஜிஸ்மா ரசூலுல்லாஹ் பிரிகிறாங்க, ஒன்றும் செய்யலையே. நான் சொல்றது விளங்குதா? எக்ஸ்ரே எடுத்தா உடல் ஆயுசு குறைவு, எலும்பெல்லாம் கெட்டு போயிருங்கிற நம்ம 2 முதல் எடுத்தா ரொம்ப குறவுன்னு சொல்றேன். எக்ஸ்ரே என்ன விழுகுது? போட்டா விழு, எலும்பு மட்டும்தே விழுகுது. நம்ம எலும்பு மட்டுமே விழுகிற ஒரு போட்டா விழுகிறதுக்கு ஆயுசு குறைவு உண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உடலா நெஜ உடலோட எல்லா 10 லட்சம் ஜிஸ்மா பிரிஞ்சா என்ன ஒரு தத்துவம் அந்த உடலுக்குள்ள இருக்குது? இந்த உலகமா அதுக்குள்ள என்ன இருக்கு? அந்த உடலுக்குள்ள உடல்னு சொல்லிக்கிறதா? சும்மா சொல்லிக்கிறதா? உடல்னு சொல்லிக்கிறதா? இப்ப நம்மை போன்றதாக சொல்லிக்கிறோமே, அதையா சொல்லக்கூடாதா? நம்ம சொல்லக்கூடிய சின்ன ஒரு அறிவு, மிகப்பெரிய சின்ன ஒரு நன்றி வேண்டா ரசூலுல்லாஹ் நம்மை போன்றவர்கள் அல்ல. அதையா சொல்ல வேணாமா? மனமாற சொல்லணுமே, மன நிம்மதியா சொல்லணுமே, ஈமான் கூட சொல்லணுமே, உள்ளவங்களோட சொல்ல வேண்டும். நம்மை போன்ற மனிதர் அல்ல. இதெல்லாம் புகாரி எல்லாம் குர்ஆன்ல சொன்னேன். தன் நபி அல்லவா? தன் நபியினுடைய தூக்கம், உறக்கம், தவறு, சண்டை, நடைமுறை, அங்க அசைவுகள் எல்லாம் வேத வரிகளாக வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறதி, சோகம், அழுகை, சிரிப்பு, அதை வேத வரிகளை வைத்து பெருமைப்பட்டு கொண்டான். வேதம் என்றால் அவன் இருக்க வேண்டும், இதான் நியதி. வேதம் என்றால் அதை இறைவனுக்கு சொந்தமானது, அவன் மட்டுமே இருக்க வேண்டும், அல்லது அவனுக்கு சொந்தமான தீன் இருக்க வேண்டும். இடைப்பட்ட நபி இருக்க வேண்டும் என்பது சில முறைகளில் இருக்க வேண்டும். அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய அங்க அசைவுகளை, அவர்களின் ஜீவிதத்தை, அவருடைய உயிர் மூச்சை, ஒரு விடு மூச்சை சாதாரணமா ஒல அம்பிரிக்க உனது வயதின்மை சத்தியமாக பாத்தீங்களா? வயசை தன் வேதவரிகளை வைத்து பெருமைப்பட்டுக் கொண்டான். தன் வேதத்தின் கண்ணியம் ரசூலுல்லாஹ்வை பேசுவது, தன் வேதத்தின் உயிர் நாடி ரசூலுல்லாஹ்வை பேசுவது, தன் வேதத்தின் புனிதம் ரசூலுல்லாஹ்வை சொல்வது, தன் வேதத்தின் வேத வரிகள் ரசூலுல்லாஹ்வா இருப்பது,
தன் வேதம் வேதமாக இருப்பது, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் பேசுவது. அந்த வேதம் படைக்கப்படாத பொருளாக இறைவனின் வேதமாக இறை பண்பாக இருக்கிறதுக்கு கட்டுப்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேதம் பேச வேண்டும், அல்லாஹ் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு பேச வேண்டும்? வேதம் பேச வேண்டும், அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் அந்த ஒண்ணு பக்கத்துல போக நான் சொல்றது வழங்குதா? நபி ஸல்லல்லாஹு அந்த வேதம் இறைவனின் வாக்காக படைக்கப்படாத பொருளாக மனித பண்புக்கு அப்பாற்பட்டதாக அழிவில்லாத பொருளாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வேதம் ரசூலுல்லாஹ்வே பேச வேண்டும், அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் இருக்கா? விளங்குதா? அம்பா மஹ்மூத் ஜல்வத்தா சொல்ல வாசகங்களை பாத்தீங்களா? உயிர் இருக்குண்டாங்க எங்க அம்பா நாயன். இந்த வாசகத்துக்கு உயிர் உண்டுண்டாங்க. நமக்கு சந்தோஷமா இருந்தது. இப்ப அம்பா முஹம்மது ஜல்வத்தாஹ் ரலியல்லாஹு தஆலா ஷேഖ்னா அம்பா முஹம்மது ஜல்வத்தாஹ் ரலியல்லாஹு சொன்ன வாசகங்கள் இவைகளெல்லாம் அந்த வேதம் புனிதமா இருக்க வேண்டும் என்றால் அது ரசூல் அது சொல்ல வேண்டும். எந்த வாசகம், எந்த அற்புதமா அம்பா சொல்லுவாங்களே. ஜல்வத்தாஹ் சொல்ற பேச்சு குர்ஆன்ல போய் உட்காருது. என்ன வாசகம் அப்பா? நான் எல்லா பயன்லையும் சொல்லுவேன். நல்லா சொல்றேன். குர்ஆன்ல அந்நபி அவுலா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால சொல்றேன். அம்பா ராதம்பா அம்பா சொல்லி வருத்தப்பட்டாங்க. ராதம்பாண்டா ஜல்வத்தாங்க. நாங்க ஹனஃபி மதுஹப். தாப்பனா அத்தான்னு சொல்லுவாங்க, தாவர ராதான்னு சொல்லுவாங்க, ஒரு குரூப் ராதான்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க அம்பாண்டா ராதா ராதம்பா ஜல்வத்தா அப்படி சொல்றோம். நாங்க எனக்கு பாடனார் இல்ல, ராதா ராதம்பான்னு சொல்றோம். அதனால வேற அர்த்தம் இல்லை ராதம்பாண்டா. எனத்தையும் சொல்றான்னு சொல்லி முழிக்காதீங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன வாசகம் இந்த தஃப்சீர். அந்நபியு அவுலா பில் முஃமினீன வபி அன்ஃபுஸிஹிம் அஸ்வாஜு உம்மஹாத்துஹும். சொல்றேன், நபி எல்லா முஃமினை காட்டிலும் உயர்வானவங்க. அவங்க உயிரை காட்டிலும் உயர்வானாங்க. அவங்க மனைவி எல்லா முஸ்லிம்களுக்கும் தாய்மார்கள். மனைவி எல்லா முஃமின்களுக்கும் தாய்மார். லா தகுன் அன்துது ரசூலுல்லாஹி. இன்னொரு சொல்றேன், சூரத் அஹ்ஸாப்ல அல்லா தன்கிஹு அஸ்வாஜ மின் பஅதி அபதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நோவினை செய்ய வேண்டாம். அவர் மரணத்துக்கு பின்னால் அவர் மனைவிமார்களை என்னைக்கு நிக்கா செய்யவே கூடாதுன்றான். இது என்ன சட்டம்? நம்மள மாதிரி சட்டம் இல்லையே. நம்மள மாதிரி மனிதர் இல்லையே. அப்ப சட்டம் நம்மள மாதிரி இருக்காது. இப்ப நம்ம எல்லாம் பேசி முடிச்சிருக்கோம்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கண்டிருக்கோம், என்ன சொல்லியிருக்காங்க, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லியிருக்குது, இமாமுல் அவுலியாக்கள் அம்பா கல்வு ஜல்வத் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கடா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளே போன்ற மனிதர் அல்ல. இப்போ சட்டம் நம்மள மாதிரி இருக்க கூடாதுல்ல. அல்ல குர்ஆனை சொல்லி காட்டுறேன். ஒரு மனிதன் இறந்துட்டா இதான் முடிச்சுட்டா முன்னாடி வேற கட்டிக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் கட்டக்கூடாதுன்ட்டேன். ஏன்? நம்மள மாதிரி மனிதர் இல்லை. அவங்களுடைய மரணம் ஹயாத் தானே, எங்கே முறியவில்லை. ஒருத்தர் மறந்துட்டு மரணம் ஆயிட்டா மனைவி தலாக் ஆயிடுவா. சட்டம் என்ன ஃபிக்ஹ்ல ஒருத்தர் மரணம் ஆயிட்டான், ஒருத்தன் சனாசா குளிப்பாட்ட ஊர்த்தடிச்சு உட்காந்துட்டான், பொண்டாட்டி தலாக்கா போயிடுவா. தலாக்கா செத்து போனான்ல. இப்போ தானே உசு வந்துருக்குது. விடப்பட்டங்களாம் இல்லை அவன் பொண்டாட்டி என்ன அவன் தலாக்கு திருப்பி நிக்கா செஞ்சு வைக்கணும். மரணம் ஆயிட்டா மனைவி தலாக்கா போறதுனால மனைவி என்ன செஞ்சிடலாம், வேற கட்டிக்கிறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்லாம் ஹயாத்தா இருக்காங்களா இல்லையா? அப்ப எப்பயும் மனைவி மறந்தானே அவங்க. என்ன சொல்றேன், குர்ஆன் சொல்ல மாட்டேங்கிறாங்களா யாருமே. மனவேதனை உண்டு, உரிமை உள்ள கண்டிக்கிறோம். மாக்க சொல்ல மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் கபூல் ஹயாத்தா இருக்கிறனால அவங்க மனைவி யாரும் நிக்கா சொல்ல நிக்கா செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு நமக்கெல்லாம் பெற்றோர் ரசூல் நமக்கு தகப்பன் அல்லவா? அப்ப மனைவி நமக்கு உம்முஹாத் தாய் தானே அவங்களுக்கு. அஸ்வாஜு உம்முஹாத்துஹும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வின் மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள். தாய்மார் நிக்கா செய்யலாமா? அதை சொல்லி காமிச்சு. அது நிக்கா செய்ய மாட்டோம் தெரியுமா இல்லையா? அதையும் சொல்லி காட்டு. வேத வரிகளில் வைக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அதை வேதம் என்பது ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ் சொல்றது. இது எங்க இருக்கு? எந்த விதத்திலையும் கிடையாது. என்ன முஹப்பத்! ஏன்டா தன்னைத்தான் நபியத்தான் மனிதர் மாதிரியும் ஆக்காம சொல்லிக்கிட்டே இருந்தான்டா. ஏன்டா தான் ஆக்கி வச்ச நபி அல்லவா? மனிதராக படைத்து மனிதரை மாதிரி வைக்காது எவ்வளவு பெரிய அற்புதம். அதை நீங்க எல்லாம் பார்க்கணுங்கிறான், பெருமைப்படணும்டான். விளங்குதா நான் சொல்றது? நபி ஸல்லல்லாஹு மனிதராக பேத்து உலா விட்டு போட்டு உங்களை மாதிரி மனிதர் இல்ல, எப்படி நான் படைச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய குப்பத்துடைய பார். அதுக்கு யார காமிச்ச சாட்சியா? தன்னுடைய குப்பத்துக்கு பெருமை ரசூலுல்லாஹ் உலா வருவது. தன் குப்பத்து உலா வருகிறது. அதை வேத வரிகள் சொல்கின்றன. நான் எனக்கு தஸ்பீஹ் நல்லா மலை சொல்லுற நபி இன்னல்லா மலைக்கு சொல்லுற நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் உலா வருவதை பார்த்து கொண்டிருக்கேன். குப்பத்தல உலா வருகிறேன் பார்ப்பான் அல்லவா? அதான ஸலாத்து அர்த்தம். தஃசீர் எடுத்துக்காட்டா தயார் 100 தஃசீர் இல்ல. என் குவத் உலா வருகிற நபியாக தோற்றத்தில் உலா வருகிறது. அதை சொல்வதுதான் எனக்கு சலாத்துன்னு சொன்னான், எனக்கு இபாதத்துண்டா. ஏன் நம்மள மாதிரி மனிதர் இல்லவே? அது சொல்லணுமா இல்லையா? இது ரசூலுல்லாஹ் அற்புதமான படைப்புல ஒண்ணு. படைக்க அல்ல இதுவரைக்கும் படைக்கலையே, படைக்க மாட்டேன்ட்டான். அவனால் படைக்க முடியுமா இல்லையா? ஏன் படைக்க மாட்டேன்ட்டான்? ரசூலுல்லாஹ்வின் கௌரவத்துக்கு குறைவு தன் குவத்தை முடக்கி கொண்டான். ஜல்வத்தை சொல்லணும், நம்ம கேட்கணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி கோடான கோடி ரசூலுல்லாஹ் படைக்க முடியும் அல்லாஹ்வால். அல்லாஹ்வால் எதுவும் செய்ய முடியும். தன் வேதத்தை மாத்தனமே இல்லை. என்ன பாரு, வேதத்தை தௌராத் கூட அப்புறம் மாற்றி விட்டானே, வேதத்தை மாற்றலாமா? அவனை மாத்திர மாதிரி இல்லையா? ரசூல் அவர் அதனை படைக்க மாட்டேன்ட்டான். ஏன்? தான் குவத்தை மடக்கி கொண்டான் ரசூல்லா முன்னால. என்ன மரியாதை! தன்னுடைய குவத்தை, தன்னுடைய பற்புதான படைப்பை மக்களுக்கு சுட்டி காட்டும் பாங்கு, மக்களை உணர வைக்கும் முறை எப்படி பேசுறது வழங்குமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நமக்கு என்ன இல்லை, நம்ம நிக்கா செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு அவங்க நம்ம தாய்மார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு நம்மளப்பான்னு அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் நம்மள மாதிரி மார்க்கம் அல்ல. எப்படி பின்பற்றுறது? இமாம் தானே வேணும். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தீன் மார்க்கம் நம்மள மாதிரி மார்க்கம் இல்லை. நம்மள மாதிரி நம்ம எப்படி பின்பற்ற முடியும்? எவ்வளவு இது பாத்தியா? அத்தியுல்லாஹ் அத்தியு ரசூல் வலில் அம்ரி உலில் அம்ரி இருக்கும். இமாம பின்பற்றாத ரசூலுல்லாஹ் வழங்கும். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற உள்ளனால நம்மளே போன்ற மார்க்கம் அவங்களுக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தான், நம்மை போன்றவர்கள் அல்ல என்பதை பற்றி கேட்டுக்கிட்டு வர்றோம், பேசிக்கிட்டு வர்றோம், இருக்கிறத சொல்லிக்கிட்டு வர்றோம், இஸ்லாம் எப்படி இருக்குன்றதை விளக்கிட்டு வர்றோம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல என்பது உறுதியானது. சில விஷயங்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் டைம் இருந்தால் பேசுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகள் உம்முஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் தஆலா ஸலாக்கித்துக்கும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வே கல்யாணம் நிக்கா செஞ்சு வச்சிருக்க ரசூலுல்லாஹ்வுக்கு லம்மா கலா மின்ஹா ஜௌஜா ஸைதுன் வதரஹா ஸவஜ்னாகஹா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். ஜைனப் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நிக்கா செய்து வைத்தேன்னு சொல்றேன் குர்ஆன்ல சூரத் அஹ்ஸாப். லம்மா கலா மின்ஹா ஸைதுன் வதரஹா ஸவஜ்னாகஹா, ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற சஹாபி அந்த அவர்களை தலாக் சொன்ன பொழுது அந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை ரசூலுல்லாஹ்க்கு நாம் நிக்கா செய்து வைத்தோம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன். அல்லாஹ் தஆலாக்கு வேலை பார்த்து ரசூலுல்லாஹ்க்கு நிக்கா செய்து வைக்கிற வேலை பலி. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமுல் பயான். ரசூலுல்லாஹ்க்கு உஸ்தாத் அல்லாஹ், நமக்கு உஸ்தாத் அல்லாஹ்வா? அப்ப அல்லாஹ்ட்ட ஓரவங்க மனிதராக ஓத முடியுமா? சொல்றது விளங்காத. வஹிய வாங்குறதுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸீரத்தை விட வேண்டியிருக்குது. அப்ப அல்லாஹ்ட்ட இல்ம வாங்குறதுக்கு பஷீரத்தை இருந்து மனிதன் பண்புல இருந்து வாங்கியிருக்கவே முடியாது. அல்லாஹ் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். ரசூலுல்லாஹ்க்கு உஸ்தாத் யாரு? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இந்த அல்லாஹ் தஆலா ஜல்ல ஷானு தஆலாவுக்கு உஸ்தாதா இருந்தா அவங்க சராசரி மனிதரா இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இருந்தாலும் ஒரு சின்ன விசேஷ செய்தி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் நம்மள போன்ற மனிதர்கள் இல்ல, ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் அப்படித்தான். ஏன்டா அல்லாஹ் விஷயம் சொன்னா அவங்க நிக்கா செய்யக்கூடாதுன்னு இருக்கிறான், அவங்க உங்களுக்கு தாய்மார்னு சொல்லி இருக்கிறான். உலகத்துக்கெல்லாம் பூரா அத்தனை முஸ்லிமுக்கு தாய்மாரா இருக்கணும்டா அந்த பண்பு எப்படி முடியும்? ஒரு தாய் என்பது எப்படின்னா ஒரு 10 பிள்ளையை பெறலாம். அத்தனை பிள்ளை தாய் தாயா இருக்க அல்லாஹ் சொன்னது தாய் என்பது தாய் சொல்லி முடிச்சாச்சு. நம்ம மக்கள் தான் சராசரி மனிதனுக்கு நடக்குமா, பெண்ணுக்கு நடக்குமான்னு யோசிக்கணும். அப்ப சராசரியா பெண்ணா இருந்து அல்லாஹ் சொல்லியிருக்கணும். அப்படிதான் அர்த்தம். அப்புறம் என்ன சொல்ல வரேன்டா, வேற சொல்ல 2 ஆயத்துகள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள். அல்லாஹ் சொல்றேன் தாய் என்று, நம்ம சொல்லல. எஜமான் ரலியல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த சொல்லுக்கு உடைப்பு வாசகம் கிடையாது, உண்மையான வாசகங்கள். அங்கே உண்மை நிகழ வேண்டும் அப்படின்னு அர்த்தம் என்ன? நமக்கு அவங்க உண்மையான தாய்மார்கள். எப்படி சாத்தியமாகும்? இப்போ நம்ம மாதிரி இருக்க முடியாதா இல்லையா? இத்தனை பேருக்கு எப்படி ஒரு தாயா இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்றான். அப்ப அர்த்தம் நம்ம பெற்ற தாய். அவங்க அர்த்தம் வைக்க முடியாது. நமக்கு பெத்த தகப்பையா ரசூல் சொன்னாங்க. அவன் சொன்னாங்கல்ல, நான் உங்கள் அருவாகன் தகப்பன்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம தகப்பன் நமக்கு ஜிஸ்முக்கு உடலுக்கு தகப்பன், ரசூல் நமக்கு ரூஹுக்கு தகப்பன். அப்ப நமக்கு தகப்பன் ரசூல் சொல்லாம நமக்கு பெற்ற தகப்பன் தான் அவங்க. அப்ப அவங்க நமக்கு பெத்த தாய். இப்ப இத்தனை பேருக்கும் ஒரு தாய் இருக்க முடியாது. சராசரி பெண்களா இருக்க முடியுமா? அல்லாஹ் சொன்னா, யா நிசா நபி லஸ்துன்ன கஹதி மின் நிசா, அழகா சொல்லிட்டான். நபியின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல் அல்ல, சராசரி பெண்கள் அல்ல. ரசூல்லா மட்டும் அல்ல, ரசூல்லாவுடைய மனைவி உம்முஹாத்துல் முஃமினீன் நம்மள மாதிரி பெண்கள் அல்ல. எப்படி பாத்தீங்களா? ஏன் ரசூல்லாவுக்கு மனைவியா இருக்க முடியாது, நம்ம சராசரி பெண் இருக்க முடியுமா? அல்லாஹ் குர்ஆனை சொல்லி மகிழ்றான்.
அகீதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சராசரி பெண் வந்து மனைவியா இருக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. யா நிசா நபிய லஸ்துன்ன கஹதி நிசா, நீங்க மற்ற பெண்களை போல் அல்ல. சரி, இன்னொன்னு சொல்றான் அல்லாஹ், ரசூலுல்லாஹ் மனைவி மாதிரி லேசான இல்ல, உங்களை மாதிரி மனிதர் மாதிரி அல்ல, உங்களை மாதிரி சாதாரண சராசரியா பெண்மணிகள் அல்ல. ரசூலுல்லாஹ் எப்படி நம்மள மாதிரி மனிதர் இல்லையோ அதே மாதிரி அவங்களும் அப்படி இருந்தாத்தான் முடியும், ஜோடி சேரும்டா சொன்னா. இன் தலாஹரா அலைஹி, இன் தலாஹரா அலைஹி, இன் தலாஹரா அலைஹி. ஹஃபஸாவும் ஆயிஷாவும் பார்த்து அல்லாஹ் குர்ஆன் ரெண்டு பேர் ரலியல்லாஹு ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திகளுடைய மனைவி, ஹஃப்ஸா என்பது மகள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள், ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள். இருவரும் பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்ற ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ்வோட சண்டை போட்டுட்டு மனஸ்தாபமா ரசூலுல்லாஹ்ட்ட பேசாம இருக்கிறாங்க. அது நீண்ட நிகழ்ச்சி, அது இப்ப சொல்ற அந்த பாடம் இல்லை இது. இப்ப அப்ப அல்லாஹ் சொல்றான் இன் தலாஹரா அலைஹி, நீங்கள் அந்த நபியின் பேரை நீங்க இருவரும் மனமுறிவு தர்க்கம் செய்வீர்களே ஆனால் அல்லாஹு மௌலாஹு, அவருக்கு அல்லாஹ் எஜமான். வல் ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க ரசூலுல்லாஹ்வுக்கு துணையா, அல்லாஹ் இருக்கிறாங்க எஜமான் இருக்கிறேன். வல் 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 மூமினூன், என்ன யாரு மூமின்கள். வல் மலாயிது பகதாலிக்க லஹீரா, சஹாபாக்கள் பூரா இருக்காங்க. அதுக்கு கூட மலக்குடைய கூட்டமே இருக்கு. அல்லாஹ் சொல்றேன் இன் தலாஹரா அலைஹி அல்லாஹு மௌலாஹு வல் ஜிப்ரீலு வ சாலிஹுல் மூமினீன வல் மலாயிது பகதாலிக்க லஹீரா. ஆயிஷா ஹஃபஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களே, நீங்கள் இருவரும் ரசூலுல்லாஹ் மீது தர்க்கம் கொண்டீர்களேயானால் அவருக்கு அல்லாஹ்ங்கற எஜமான் ஒருவன் இருக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மூமினான சாலிஹான சஹாபாக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் அனைவரும் அவருக்கு முன்னாடி நிக்கிறாங்க, அப்புறம் மலக்கர் பெரும் கூட்டமே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இப்படி ஒரு ஆயத்தை சொல்லி நிப்பாட்டுறான். என்ன அர்த்தம்? ஆயிஷா ரலியல்லாஹு ஹஃபஸா ரலியல்லாஹு குபூத் ரெண்டு அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, தஃப்சீர் ரூஹுல் பயான்ல அழகா சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வோட சண்டை போட்டு இவங்க ஒரு பகுதியில் நிக்கிறாங்க. யாரு? இவங்க ஒரு பார்ட்டி எதிர்த்து நிக்கிறாங்க. இப்படி ஒரு சைட்ல யாரா? ஹஃபஸாவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. இந்த இரண்டு பேர்ட்ட போர் போடுறதுக்காக வேண்டி, மல்லு கட்டுறதுக்காக வேண்டி யாரா நிக்கிறா? அல்லாஹ். குர்ஆன் ஆயத்து. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சஹாபாக்கள் கூட்டம் 1,00,000 சஹாபாக்கள், அதுக்கு அடுத்து மலக்குகள் பூரா எத்தனையோ கோடி மலக்குகள் பூரா அணிவகுத்து நிக்கிறாங்க. யாரோட மல்லு கட்டுறதுக்கு? ரெண்டு பொம்பளை முடியாது சொல்றது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அல்லாஹ் குபத்தை சொல்லவில்லை இங்க, அவனுடைய குபத்தை குறைச்சு சொல்லல. அவங்க ஆயிஷா ஹஃபஸா குபத்தை சொல்ற பாணிய பாருங்க. இந்த ரெண்டு பேரை எதிர்த்து நிக்க எவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குது பாருங்க. அல்லாஹு, ஜிப்ரீல், சஹாபாக்கள், மலக்குகள் பூரா. ஏன்னா இரண்டு பேருடைய குபத் எவ்வளவு உண்டு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரோட குபத்தை நம்ம சுட்டி காட்டுறாங்க. இதை ஏன் உலமாக்கள் சொல்வதில்லை? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் ரெண்டு பேருடைய குபத்தை நீங்க பார்க்கணும். எவ்வளவு பெரிய பலம், எவ்வளவு பெரிய தத்துவம் உடையவர்கள். இவ சராசரி பெண்களே போல் அல்ல என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு ஆயத்தை சொல்றான், அந்த ஆயத்தை ஞாபகம் இல்ல. நீங்கள் தவறு செய்வீர்களேயானால் மற்ற பெண்களை காட்டிலும் 2 பங்கு தண்டிக்கப்படுவீர்கள் தான். அவங்களுக்கு மார்க்கும் கூட வேற. அப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார் இப்படி இருந்தா ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி இருக்க முடியுமா? ஒரு சின்ன விளக்கம், நம்மள மாதிரி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏன்டா நபி அல்லவா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அண்டியவர்கள். அல்லாஹ்ட்ட நமக்கு வேதத்தை வாங்கி கொடுத்த, தீனை வாங்கி கொடுத்த, தீனையும் வேதத்தையும் யௌமல் கியாமத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு பொறுப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. அப்ப ரசூல் மௌத்துக்குள்ள ஹயாத்தா தானே பாதுகாக்கணும். அப்ப ஹயாத்தா இருக்கணும், நம்மள மாதிரி இருக்கக்கூடாது, கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போகணும், கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் சலாம் சொல்லணும், சொன்னவங்க ஹஜத்தெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும். இதுதானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை, அல்லாஹ் கொடுத்த வேலை இதுதானே. செய்வாங்களா இல்லையா? உண்மையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு சராசரியாக மனிதர் எல்லாம் இருக்கட்டும். இது சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், நம்ம உம்மஹாத்துல் முஃமினீனை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இந்த ஹஃபஸா ரலியல்லாஹு தஆலா இறந்து வராங்கன்னு சொல்றாங்க. உடனே சுஜூதுக்கு போயிட்டாங்க. அப்ப தொழுற நேரம் இல்லை. பக்கத்து இந்த தாபியெல்லாம் கேட்டாங்க, என்ன நீங்க இப்ப போய் சுஜூத் செய்றீங்கன்னு சொன்னோன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இறந்து போயிட்டாங்கல்ல, ஆயத்து மின் ஆயாத்தில்லாஹ் அல்லோட அற்புதம் மறைந்து விட்டதல்லவா, இது பெரிய அவங்களுக்கே ஆபத்துண்டா, நமக்கு என்ன வரப்போகுது தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து நான் சுஜூத் செஞ்சேன். சுக்ருக்கும் சுஜூத் செஞ்சேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒரு அற்புதமான ஒன்று பார்ப்பீங்களேயானால் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்ப்பீங்க, அல்லாஹ் நன்றி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நான் நன்றி செய்தேன்றாங்க. இதற்கு விளக்கம் எழுதினாங்க முல்லா அலி இருக்காரு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மஹாத் முஃமினீன் இந்த உலகத்துக்கு அமானிதமானவர்கள். அவங்க இருந்தார்கள் ஆனால் துஆ செய்யறானா உலகத்துல பலா முசீபத் இறங்காது. அவங்க வஃபாத்தாயிட்டா இறங்குமா அல்லவா? அப்ப தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம திக்ரு துஆ செஞ்சுதான் தடுக்க முடியும், வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க. எத்தனை இஸ்திகாதா, எத்தனை வசீலா, எவ்வளவு உதவிப்பாடு எல்லாம் இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவாஹு திருமதி மிஷ்காத்துல வருது இந்த ஹதீஸ், எங்கேயும் தேடி போக வேண்டாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கூட நம்மை போன்றவர்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. அழகா தெளிவா யார் நிசா நபி லஸ்துன்னக ஹதிமி நிசா, நீங்க மற்ற பெண்களை போல அல்ல இருக்கட்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அணுகுமுறை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போன்ற மனிதர் அல்ல என்றால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்கம் நமக்கு உள்ளது போல அல்ல. இருந்தே திருநமல் 4000 மனிதருக்கு ஒரு குவத் இருந்தா 4000 மனிதர்களை ஒன்று திரட்டி உள் வைக்கப்பட்ட ஒரு ஜிஸ்மை கொடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு மனிதர் மாதிரி இருக்க முடியும்? அப்ப அவங்க சரகெல்லாம் வேற மாதிரி இருக்கணும். சரகு வேற, அவங்களுக்கு பட்டட்டத்தில் 11 மனைவி, நமக்கு 4 மனைவி. இந்த ரசூல் நம்மளை போன்ற மனிதரை இல்லை என்று விளங்குனாத்தேன் நம்புனாத்தேன் தெரிஞ்சுக்கிட்டாத்தேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் விளக்க உரை கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்கவே செய்யாது. இல்லாட்டி வித்தியாசம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மணி 4 மணி அவங்களுக்கு வேற மாதிரி இருக்க என்ன சரகே வேற. அப்ப சொல்றது ஒண்ணு செய்து ஒண்ணு சொல்லி சொல்ல வேண்டிய கட்டம் வருமா இல்லையா? இந்த தவறுக்கு காரணம் ரசூலுல்லாஹி உணராதது, ரசூலுல்லாஹி அறியாது, ரசூலுல்லாஹி அந்த ரங்கத்தை புரியாதது. புரிந்து கொள்ள வேண்டும், நமது கடமை. இல்லை உங்க ஈமான் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு கொள்கையில தெரிஞ்சுக்கிற வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு 11 மனைவிமார்கள், எத்தனையோ மனைவிமார் உண்டு, அது பிரச்சனை இருக்கட்டும், எல்லாரும் தெரிஞ்சு விஷயத்தை பேசிட்டே போயிருவோமே. நமக்கு 4 மனைவி, சரகு வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு நாளைக்கு ஃபர்லு 6 வக்து, நமக்கு 5 வக்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து தஹஜ்ஜத் ஃபர்ல். அல்லாஹ் குர்ஆன் சொல்றேன் மினல் லைலி தஃஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், மினல் லைலி தஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். நபியே நீ இரவுல தஹஜ்ஜத் தொழுன்னு சொன்னா, அம்ரு தஹஜ்ஜத் நீ நபி தஹஜ்ஜத் தொழுவே நல்லா அம்ரு ஏவிட்டான். வாஜிப் ரசூலுல்லாஹ் ஃபர்ல் அது 6. முலாலிகாரி அப்துல் முஹ்தார் இப்னு அபீதின் போன்றவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு ஃபர்ல் 6ன்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு ஃபர்ல் 6. நமக்கு ஈமான்ல ஃபர்ல் 5. ஈமானு, தொழுக, ஜகாத்து, நோம்பு, ஹஜ்ஜு 5. ரசூலுல்லாஹ்வுக்கு 4. ஜகாத்து கடமை கிடையாது. நம்மள மாதிரி மனிதர் இல்லவே. அதை யார் போய் வாங்குறது? பொருளை போய் ரசூலா பொருள் அது பொருளா? அல்லாஹ்வின் வெளிப்பாடு அல்லவா அது? அதை போய் வாங்க முடியும்? போய் சொல்றது வழங்குதா உனக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அது பொருள் அல்ல, நம்ம கண்ணுக்கு தான் பொருளா தெரியுது. யாரும் வாங்க உரிமைப்பட முடியாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் வாங்க முடியாதனால ரசூலை சொன்னாங்க, எனக்கு என் சொத்துக்கு யாரும் வாரிசு இல்லைன்னு சொன்னாங்க. ரசூல் சொத்துக்கு வாரிசும் கிடையாது. ரசூல் வஃபாத் ஆயிட்டாங்க. ஆயிஷா அப்போ அபூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபா ஆயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் கேட்குறாங்க, ரசூலை சொத்தை கொடுங்க, இருக்குது தாங்கன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே தலைவர், அவங்க சொத்து உனக்கு உரிமை இல்லைன்ட்டாங்க. எரிது வலா யூரதுன்ட்டாங்க. நானும் எனக்கு பிற சொத்தை நான் வாங்க மாட்டேன், யாருக்கும் என் சொத்து யாருக்கும் பங்கு இல்லைன்ட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் கடமை அல்ல. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொத்துக்கு யாரும் வாரிசு உரிமை கிடையாது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு வேற சட்டமா? ரசூலுல்லாஹ் வேற மனிதராக சித்தரிப்பதா? ரசூலுல்லாஹ்வுக்கு வேற சரகு வேற மனிதர் என்று சித்தரிப்பது என்று வழங்கினால் ஈமானை இழந்தவனவன். ரசூலுல்லாஹ்வின் தரத்தை சொல்வது, ரசூலுல்லாஹ்வுக்கு தரத்துக்கு தகுந்த சட்டத்தை சொல்வது. தரத்துக்கு சட்டம் வேணும்ல. அசத்துக்கு சட்டம் இருக்கு, ஆமுக்கு சட்டம் இருக்கு, தெரிஞ்சவங்க சட்டம், தெரியாத சட்டம் இருக்கா இல்லையா? தெரியாம நஜீஸ் தான் தொழுதுக்கலாமா இல்லையா? தெரிஞ்சது கூடாது இல்லையா? சட்டம் சரத்து தகுந்த மாதிரி இருக்கா இல்லையா? அவங்க தரத்துக்குள்ள சட்டம் அதுவே தவிர சரகு என்பது வேற இல்ல. பிரச்சனை அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நம்மை போன்ற சட்டம் அல்ல. அவன் நம்மை போன்ற மனிதர் இல்லவா? ரசூலுல்லாஹ்வுக்கு தூங்குனா ஒழு முறியாது, நம்ம தூங்குனா ஒழு முறியும். ரவாஹு ஆயிஷா புகாரி ரவாஹு புகாரி சொல்றாங்க, தனாமு ஐனாஹு ஐனாய் வலா யனாமு கல்பின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தூங்குவாங்க, குரட்டை விட்டு தூங்குவாங்க, தூங்கிட்டு பேசும்போது தொழுது ஆரம்பிச்சு தக்பீர் அடிச்சிடுவாங்க, தொழுது வைக்க போவாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி சரக வாங்குறாங்க? யாரா சொல்லு, நாங்க தூங்குனா ஒழு முறியுன்றீங்க, நீங்க தூங்கி குரட்டை விட்டதை பார்த்து அப்படி தொழுகிறீங்களேன்னு சொல்லி கேட்டதுக்கு, தனாமு ஐனாய வலா யனாமு கல்பின்றாங்க, எனக்கு 2 கண்களும் உறங்கும், என் கல்பு உறங்காதுன்றாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேச்சப்பாரு. ஜவாமில் கலிமே, அவன் கலிமே ஒரு விஷயத்தில் அத்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பேச்சு பேசினா அல்ல, உலகப்பூட எல்லாம் அடக்கம். ஒரு சொல்லில் உலகத்தின் அத்தனை கருத்துகளும் அடக்கம்டாங்க. ஜவாமில் கலிமின்றாங்க. நான் ஒன்றை சொன்னால் உலகத்தின் அத்தனை பொருள்களும் அந்த சொல்லில் அடக்கம்டாங்க. ஊதியது ஜவாமில் கலிமின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூப்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா? அப்ப அதே மாதிரி நபிமார்களும் அப்படியே இப்ப எல்லா நபிமாருக்கு அப்படித்தேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சொல்லுவது புகாரி. நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொட்டாவி வராது. எப்படி பாருங்க, நம்மள மாதிரி மனிதர். ரவாஹு புகாரி.
இந்த புகாரியை சொல்றது இல்லையே யார்? புகாரி விரிவுரை பூரா இது வருது. புகாரி இமாம் இது அதபல் முஃபரத் இந்த கிதாப் இதை சொல்றாங்க. சஹீஹ் புகாரில் இதை சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொட்டாவி வராது, நபிமார்களுக்கு, ரசூலுல்லாஹுக்கும் கிடையாது. ரத்துல் முஹ்தான் ஒரு ஹனைமதுல மிக முக்கியமான கிதாபு, உலமாக்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கிதாபுடைய ஆரம்பத்தில் எழுதுவாங்க, உனக்கு தொழுகையில் கொட்டாவி வந்தால் நபிமாருக்கு கொட்டாவி வராது நினைச்சுக்க, உனக்கு கொட்டாவி வராதுன்னு சொன்னாங்க. உனக்கு தொழுகையிலே கொட்டாய் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் நபிமார்களுக்கு கொட்டாவி வராது நினைச்சுக்கிட்டோம்னா அது வசீலா நினைச்சுட்டு உனக்கு வராதுன்னு சொன்னாங்க. அப்ப அர்த்தம் நபிமாரும் கொட்டாவி வராது. நபிமார்களுக்கு இஹ்திலாம் ஆகாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இஹ்திலாம் என்றால் படுக்கும் பொழுது வாலிபர் நீங்களா இருக்கீங்க, நம்மள அறியாம விந்து வெளியேறிடும். சில சமயங்கள்ல வாலிபர்களுக்கும் நிக்காஹானவங்களுக்கு அந்த உடலுறவு குறைஞ்ச இல்லாத காலகட்டங்கள்லையும் வாலிபர்களுக்கு என்ன செய்யணும், படுக்கும் பொழுது அந்த புழு ஆயிட்டாங்களே ஏன்னா அந்த தன்னறியா செசமி வந்து வெளியேறும். இதுக்கு பேர் இஹ்திலாம்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரூயாய் மினல்லாஹி தஆலா வல் ஹுலு மின ஷைத்தான், ரவாஹு புகாரி. மிஷ்காத்துல வருது. நல்ல மனம் என்பது அது அல்லாஹ் தர்றது, கெட்ட மனம் என்பது அது சைத்தான் தர்றது. அப்ப இந்த கெட்ட மனம் வந்து இந்த இஹ்திலாம் ஆகிறது. ரசூலுல்லாஹ் சைத்தான் வருவானா? அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இஹ்திலாமே ஆகாது. எப்படி இப்படி சொல்லணும்? ஜல்வத் நான் சொன்ன மாதிரி சொல்லணும், ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன மாதிரி சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சைத்தான் வருமா? ரசூல் என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் சஹாபாக்களை பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுதும் சைத்தான் ஒருத்தன் கூட பிறக்கிறான், மலக்கு வந்து கூட பிறக்கிறான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்குன்னு கேட்டாங்க. எனக்கு அப்படித்தான் பிறந்தேன், சைத்தான் இஸ்லாம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரவாஹு புகாரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போன்ற மனிதர் அல்ல. இதுல கூட ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது ஒரு சைத்தான் ஒரு மலக்கும் பிறக்கிறேன்னு சொன்னா சும்மா இருக்கணும். சஹாபாக்கள் கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை மக்களுக்கு சொல்ல வேண்டும், ரசூலுல்லாஹ் மக்களுக்கு காட்ட வேண்டும், ரசூலுல்லாஹ்வை தோலுரித்து காட்ட வேண்டும். உள்ள ஜிஸ்ம் அல்ல, மனிதர் அல்ல, உள்ள இருப்பது நூறு அல்லான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அல்ல, பார்த்தவர்கள். அவங்களுக்கு நோக்க ரசூலுல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும், மக்களுக்கு காட்ட வேண்டும், சொல்ல வேண்டும். அதுதான் வேற வேலையே கிடையாது சஹாபாக்கள். ஆமா நானும் எனக்கும் பிறந்தேன், அவன் எனக்கு இஸ்லாம் ஆயிட்டேன்றாங்க. ரவாஹு புகாரி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சைத்தான் எல்லாம் இஹ்திலாம் ரசூலுல்லாஹ்க்கு வராது. சைத்தானுடைய பூரா பாருங்க உறக்கம் ஒளிச்சு தூக்க ஒரு சைத்தான் தானே. அப்ப அந்த நெட்டுக்கு பூரா பிடிச்சுக்கோங்க, எதுவுமே ரசூலுல்லாஹ்வுக்கு வராது. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு மறதியும் வராது. ரசூல் சொன்னாங்க, வலா அன்சா வலா உனஸ்ஸா இல்லா யுஸ்தன் நபி, நான் மறப்பதும் இல்லை மறக்கடிக்கப்படுவதும் இல்லை. அப்படி மறக்கடிக்கப்பட்டால் யுஸ்தன் நபி, என்னை கொண்டு சுன்னத்தை பின்பற்றுவதற்காக வேண்டியா இருக்கும். எப்படி மறக்கடிக்கப்படுவது இல்லை, நான் மறக்கவும் மறக்க மாட்டேன். அப்பா இதுக்கு ஒரு விடிவுரை வேணும். இப்போ ஒரு பிரச்சனை, எல்லாம் பேசிட்டே போயிடக்கூடாது, பிரச்சனை வேணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபிக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் ஆண் பாலையை வெட்டி கொண்டு போறாங்க. அங்கே ஈச்ச பழம் தானே இருக்கு, ஈச்ச மரம், பேரிச்ச மரம், அது ஆண் பாலையை வெட்டி கொண்டு போய் பெண் பாலையில கட்டணம், மரத்துல கட்டணம்டா என்ன செய்யமுட்டா நல்லா காய்க்கும். அப்ப சஹாபாக்களை வெட்டி வெட்டி தோல்ல வச்சு கொண்டு போறாங்க. கூப்பிட்டாங்க சஹாபாக்கெல்லாம், எங்க வரீங்கன்னு. ஆண் பாலையை வெட்டி கொண்டு போய் பெண் பாலையில கட்டுவோம், நல்லா பழுக்கும், நல்ல மகசூல் இருக்கும் சொன்னா, இது என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது, அல்லா வேலை பார்ப்பேன்னு சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் விட்டுட்டாங்க. அந்த வருஷம் காய்க்கல. சஹாபாக்கா வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஒன்றும் காய்க்கல, நீங்க சொன்னீங்க கேட்டா ஒன்றும் காய்க்கலன்னு சொன்னோன்னா, அன்தும்பி ஆரோபி துனியாக்கும், உங்கள் துனியா கூட நீங்க தான் அறிஞ்சவங்க, இன்னமான பஷரும், நான் சாதாரண மனிதர்னு சொல்லிட்டாங்க. இன்னமான நான் உங்களே மாதிரி மனிதன் சொன்னாங்க. இப்போ ரசூலை எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க? இந்த வாசகத்தை நல்லா இது பேசிக்கிட்டே போயிடக்கூடாது, விளக்க வேணும். இந்த பித்தனாக்காரன் பத்து வஹாபிய முட்டா பயலுக மதம் புரட்டர்கள் தபிலீகாரன் எல்லாம் இதைத்தேவ நோண்டுவான். நான் உங்களை போன்ற மனிதர்கள்னு சொன்னாங்க. சில உங்களை போன்ற மனிதன் சொல்லியிருக்காங்க இல்லையாண்டா என்ன சொன்னாங்க? ஆண் தும்பி ஆலம்பி துனியாக்கும், உங்க துனியா கூட நீங்க தெரிஞ்சவங்க. அப்ப ரசூலா துனியாவோட இல்லை பாருங்க. ரசூலா இப்ப மனிதன் சொன்னா சொல்லாட்டி என்ன, உங்க துனியா கூட நீங்க அறிஞ்சவங்கண்டா ரசூலா துனியா வேற இல்ல. இவ சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க செய்தி, நான் உங்க துனியா காரன் இல்ல. இவ மனிதன் சொன்னா சொல்லாட்டி என்ன? இப்ப பின்னாடி சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தம் இல்லை இல்ல. என்ன பஷர் முதல் அர்த்தம் என்ன? உங்கள் கவலையில் நானும் சேர்ந்து கொள்கிறேன், உங்கள் நஷ்டத்தில் நானும் பங்கு பெற்றுக் கொள்கிறேன் அர்த்தம். வேற என்ன இருக்கு? அப்புறம் சொன்னாங்க, உங்க தீனக்கடை உங்களுக்கு சொன்னா நீங்க எடுத்துக்கங்க, நான் என் ஐப்பிரக்கடை சொன்னா நான் மனுஷன் தினன்னு சொன்னாங்க. விளக்கற சொன்னாங்க. அர்த்தம் என்ன அதுக்கு? நான் சொல்லிட்டேன், அது ஒரு ஹால், உன் நஷ்டத்தை நான் பங்கு எடுத்துக்கிறேன், நான் உங்க துனியாக்காரன் இல்லை. அப்ப நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது இல்ல, நீ கேட்டது உங்க தப்பு இல்லைன்னாங்க. சொன்னாங்கல்ல, அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் என்னிடத்துல அதிகமா கேட்காதீங்கன்றாங்க. என்னிடத்துல அதிகமா என்னமா தகவகம் கதரத்தி சுவாலிகம் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் புகாரி. முன்னோருக்கு நபிமாரோட கவுமுகள்லாம் சீரழிஞ்ச காரணம் என்னடா? அதிகமா கேள்வி கேட்டனாலதான். என்கிட்ட கேட்காதீங்கன்றாங்க. கேட்டாது அன்தும் ஆலம்பி துனியாக்கும்,
ரசூல நம்ம துனியாக்காரவங்க, நம்ம துனியாக்காரன், அவங்க மனிதர் தான் துனியாவில இருந்தாங்க, நம்மள மாதிரி மனிதர்கள் இல்ல. அப்ப நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க இல்ல. அந்த சரகெல்லாம் வேற, பேச்செல்லாம் வேற, எல்லாம் வேற. அந்த ஆலம்பி துனியாக்கும் சொன்னாங்க. இது ஒரு நிகழ்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது சில சமயம் மறந்துட்டாங்க, மறந்துடுவாங்க. இப்போ சஜா சபு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்த சுன்னத்து அது. அது இன்னமா நஸ்ஸா லியுஸ்தன் நபி, நான் மறக்கடிக்கப்படுவதெல்லாம் என்னை கொண்டு சுன்னத்தாக்கப்படுவதற்காக வேண்டித்தான். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுகையில மறந்தா நமக்கு மறந்துட்டா சவு செய்யணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி நமக்கு ஏற்படுத்த ரசூலுல்லாஹ் மறந்து ஏற்படுத்த ரசூலுல்லாஹ் மறந்து இல்லை, கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அந்த சொல்லுவாங்க, இன்னமா நான் பஷர் மிஸ்ஸுக்கும் அன்சா கமா தன்சவுன்னு சொன்னாங்க புகாரி. நானும் ஒரு மனிதன் தான், உங்களை மாதிரி நானும் மறக்கிற வேந்தேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு சொன்னாங்க இந்த சட்டத்தை? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில மறப்பாங்க, மறந்த பிறகு என்ன செய்யறாங்க இருக்கான்னு சொல்ல வாசகம். இந்த வாசகம் ரசூலுல்லாஹ் மனிதன் சாதாரண மனிதன் சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதாரண மனிதன் சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது தொழுகையில், சட்டத்தில், மார்க்கத்தில், அது எல்லாமே ஹதீஸ்ல வரும். அப்ப உழைப்பிடப்படாது. இதை சொல்லி நம்ம ஏமாத்துவான். இங்க தொழுகையில் நான் மறந்தால் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று உங்களுக்கு கற்றுத்தர. ஆனா இந்த மாதிரி அன்சாக்கமா தனுசோன்னா உங்களை மாதிரி தொழும்போது நானும் மறப்பில் அர்த்தம் என்ன, உங்களுக்கு மறதி ஏற்பட்டால் எப்படி நான் செய்யணும்னு பார்த்து நீங்க செய்யுங்கண்டாங்க. பெரும்பாலும் தொழுகையிலே இது நடந்துச்சு அதிகமா. ஏன் தொழுகையில மறந்தா என்ன செய்யறது, அலுவலக மறந்தா என்ன செய்யறது, காற்ற அப்ப சரகை நமக்கு காற்ற சுண்ணத்தை ஏற்படுத்திருக்கேன். ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு சுண்ணத்து, செய்யாட்டமா செய்ய முடியுமா? அதற்கு நமக்காக வேண்டி ஏற்படுத்த கொண்ட ஒரு நம்மனால் அவர் உம்மத்தினால் ரசூலுல்லாஹ் ஏற்பட்ட பழி அப்படித்தான் சொல்லணும். இந்த உம்மத்தில் ஏற்படுத்த ரசூலுல்லாஹ் ஏற்பட்ட ஒரு குறைபாடு, மக்கள் கொடுத்த ஒரு குறைபாடு, நமது நிழல் ரசூலுல்லாஹ் மேல் விழுந்ததினால், நமது குறை என்ற ரசூலுல்லாஹ் விழுந்ததினால் நாம் ரசூலுல்லாஹ்வின் நிழலை சரியாக பார்க்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ்வை அதான் அது இது வழங்குமா? நான் மனிதன் என்பவன், உம்மத் என்பவர்கள் தங்களது குறையை, மனிதன் குறைபாடு சொல்ல வந்து ரசூலுல்லாஹ் குறைபாடு நிற்கும்போது அவங்களே அப்படி கணிக்கப்படுவார்களா அல்லவா? குறைபாடே உள்ள சோற்றமுள்ள மனிதர்கள் மத்தியில ரசூலுல்லாஹ் நின்றால் அவர்களே அப்படி கணிக்கப்படுவார்கள். அப்புறம் அப்படி எழுதி பேசணும். ஒரு மக்கள் 10 பேர் இருந்தா அவங்க அறிவுக்கு இறங்கி பேசணுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி இறங்கி பேசினதை தவிர அவங்க ஹுக்குமை சொன்னது அல்ல. நான் மறந்து விட்டேன்னு சில இடங்கள் சொல்லியிருக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில வருது, இடத்துல பல இடங்கள்ல வருது. நான் மறந்து விட்டேன் உங்களை மாதிரி நான் மறப்பின்னு சொன்னதெல்லாம் என்னண்டா ஹுக்குமை சொன்னதல்ல, மக்களுடைய அறிவுக்கு இறங்கி விளக்கத்தை சொன்னது. அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு ஏற்படுத்தப்பட்ட சில நிலைகள். மறந்துடக்கூடாது. சட்டத்தையும் பேசிக்கிட்டே வரணும், கதையை பேசிட்டே போயிடக்கூடாதா இல்லையா? சில சுவராசியமான சொல்லணும்னு சொன்னா இதையும் சொல்லணும், கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏன்டா இப்ப பிதத்துக்காரன் பலது பேசுறான். அப்படி ரசூலுல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, நான் உங்களை மாதிரி மண்ணு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களை மாதிரி மனிதன் சொல்லிட்டு யூஹா இளையண்டாங்க, எனக்கு வகையே இருக்கப்படுன்னு இருக்காங்க. அது நான் பாருங்க, முன்னுக்கு பின் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கும். நான் இன்னமான பஷர் மெதுலுக்கும் நான் உங்களே மாதிரி மனிதர் தான் யூஹா இலை என் வையரிக்கப்படுகிறது. அப்ப உங்களை மாதிரி மனிதர் நான் இல்லை. ஏன் அப்படி ஆரம்பிச்சாங்க? ஒரு பேச்சை ஆரம்பிக்கும் போது புரியாத பேசிடக்கூடாது இல்ல, வழங்குதான் அவங்களுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய கலாம், வேத வரிகள், வைர வரிகள். இன்னமான பஷரும் ரசூல் சொல்றாங்க, இன்னமான பஷரும் மெதுலுக்கும் நான் உங்களை மாதிரி மனிதன். என்ன செய்தி சொல்ல போறாங்க? நான் எனக்கு வையரிக்கப்படுது அல்லாஹ் ஒருத்தன், நீங்க அல்லாஹ் வணங்கணும் செய்தியை சொல்ல போறதுக்கு முன்னால மக்களை முதல் கவரணுமா இல்லையா? நான் உங்களை மாதிரி ரசூல் என்னை பின்பற்ற நான் கேட்பானே அவனாவது, நான் ரசூல் என்னை பின்பற்ற நரகவாதி அப்படி எல்லாம் ஓடி போயிடுவானா இல்லையா? ஓடி போயிடுவாங்க இல்லையா? அதுக்காண்டி மக்களை முதல் பயான்ல கவரணும். உலமாக்க ரொம்ப செய்வாங்க, விஷயத்தை விட்டுருவாங்க, எல்லாம் செய்வாங்க, இதை மட்டும் எல்லாத்தையும் கவர்ந்து விட்டுட்டு எஞ்சி போயிடுறது, விஷயம் சொல்றது இல்லை. அல்லாஹ் அப்படி அல்ல, ரசூலுல்லாஹ் அப்படி அல்ல. அப்ப இன்னமான பஷர் தான் உங்களே மாதிரி மனிதன் தான் சொல்ல ரசூலுல்லாஹ். காரணம் என்னண்டா, முதல்ல மக்கள் ஸ்தானத்தை இறங்கி உள்ளங்களை தெளிவுபடுத்தினதுக்கு பின்னால அப்புறம் உள்ளத்துல உண்டுனாங்க. அல்லாஹ் சொன்ன ஃபஸ்தமா தூமர், என் நபியே நான் உனக்கு விஷயத்தில் மக்கள் கல்வை பிளந்து வைண்டான். அதான் நானா சொல்ல குர்ஆன், நான் உனக்கு விஷயத்தை மக்கள் கல்வை பிளந்து வை, உள்ள ஒண்ணுவே யுஸக்கீக்கும், உங்களை அவர் தூய்மைப்படுத்துவார். யுஅல்லிமுல் கிதாப, எப்போ சொல்லுவோம் உங்க கல்வி தூய்மைப்படுத்துவார். சூரத் ஜும்மால வருது, குர்ஆன் 2 வருது. நபி என்ன செய்வாங்க? முதல்ல கல்வி யுஸக்கீக்கும், உங்கள் கல்வி தூய்மைப்படுத்துவார். யுஅல்லிமுல், அப்புறம் வேதத்தை சொல்லி கற்றுக் கொடுப்பார். அப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தரதுக்காக வேண்டி சில அணுகுமுறைகளை வைத்துக் கொண்டு தன்னை இறக்கி கொண்ட பாங்கே தவிர சட்டம் அல்ல, ஹுக்கும் அல்ல. இதை திருப்பி சொன்னால் அதற்கு குறைவில்லை, காபிரா போயிருவான். ரசூலுல்லாஹ் மறப்பான்னு சொன்னா காபிரா போயிருவான். ஏண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா லம்னா அஃப்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் நான் என்னை மோசம் பண்ணி விட்டேன். அப்ப அனௌது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மோசக்காரன்னு சொன்னா காபிரா போயிருமா இல்லையா? குர்ஆன் ஆயத்துக்கு அர்த்தம் வேற, சஹாபா வாசகங்களுக்கு அர்த்தம் வேற. அது வேத வரிகள், நபியின் வாசகங்கள். நம்ம போன்ற மனிதர் அல்லாத தனிப்பட்ட ஒரு பக்குவம் உடையவர்களுடைய வாசகத்துக்கு நம்ம மனிதன் அர்த்தம் வைக்க கூடாதா இல்லையா? இறைவா நான் அநியாயம் செய்து விட்டேன் அர்த்தம், அநியாயக்காரவங்க, அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது.
சொல்றேன் குரான் சொல்றேன், அதுக்கு என்ன செய்யறது? சொல்லுவான். நபிமார்கள் பேச நமக்கு தெரியாது. இறைவா நான் உனக்கு அநியாயம் பண்ணி விட்டேன், அதுக்கு நான் திருப்பி அவங்கள திருப்பி சொல்ல ஆதம் சொல்லலாம நான் அப்படியே சொன்னா காவிரா போயிடுவேன். குன்து மினல் லாலின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? யார்? நான் வழிதேர்னு சொன்னாங்க. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவருக்கு திருப்பி சொன்னோம்டா, வழிகட்டணும்னு சொன்னோம்டா, நம்ம காவிரா போயிடுவோமே. இப்போ நபிமார் சொல்லுக்கு அர்த்தங்கள் வேறு, வேத வரிகளுக்கு அர்த்தம் வேறு, வேதத்தின் விளைநிலங்கள் வேறு. அது அல்லாஹ் நமக்கு விளங்கா, அல்லாஹ் நமக்கு அறிவு கெட்டாதவங்க, ரசூல் நமக்கு அறிவு கெட்டாதவங்க, ரெண்டு ரோஜ் நம்ம விளங்க முடியும். அப்போ இங்கே சின்ன விஷயம் என்னண்டா, எதுவுமே ரசூல்லா கொண்டு விளங்க முடியாதத ரசூலை பின்பற்ற முடியும். அதை விளங்கிய சஹாபாக்களை பின்பற்றினவங்க இமாம்கள், அவங்கள நான் பின்பற்றணும். ரசூல்லா பின்பற்றினா நேர போய் அப்படி கடற்குள்ள குளிச்ச மாட்டேன், சா வேண்டியது திமுங்கலம் போட்டு விளங்குதே இல்லையா? ஏன் இமாம்கள் வேணும்? அப்ப ரசூலா விட சஹாபாக்கள் இமாம்கள் பின்பற்றினாங்க, இமாம்கள் பின்பற்ற போடணும். அந்த ரசூலா மான அலஹி வசாபி, நானும் என் சஹாபாக்கள் இருந்ததை பின்பற்ற வேணும்னு சொன்னாங்க. சொர்க்கவாதி சொன்னாங்களே தவிர தன்னை மட்டும் சொல்லவில்லை. தன்னை சொல்ல யாரும் பக்கத்துல போக முடியாது, என்ன பின்பற்றது போது. ஆனால் நானும் என் சஹாபாக்கள் சொல்ற பாங்கு பாத்தீங்களா? மக்களை அனுசரிக்கும் பாங்கு, மக்களுடைய மனநிலையை தெரிந்து கொண்ட பாங்கு, தெரிந்து கொண்டபடி பேசும் பாங்கு, தெரிந்து கொண்டபடி மக்களை கவரும் பாங்கு, தெரிந்து கொண்டபடி மக்களுக்கு சொல்லும் முறைப்படுத்திக் கொண்ட வாசகங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா. எனவே இதெல்லாம் நேர் அர்த்தம் வச்சா வேதத்தை கொண்டு பக்குவம் படாதவன், வேதத்தை நம்பாதவன், வேதத்துக்கு தரம் தராதவன், அல்லாஹ்வின் வாசகத்துக்கு தரம் தர தெரியாதவன், ரசூலுல்லாஹ்வின் வாசகத்துக்கு புரிய தெரியாதவன், யாராவையும் காஃபிர் தான். யூசுஃப் சொன்னாங்க, ரப்பி என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலின்றாங்க. நான் ஐயாக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம திருப்பி சொல்ல முடியுமா? அவங்களுக்கு யூனுஸ் சொன்னா காஃபிரா போயிருவியா இல்லையா? அதை யோசிக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் நான் உங்களை மாதிரி மனிதன் திருப்பி சொன்னா காஃபிரா போயிருவான். ரசூல் அல்லாஹ் பார்த்து எதையும் பேசுவாங்க, அல்லாஹ் ரசூலை பார்த்து எதையும் உனக்கு நடந்த சோழி உனக்கே காமிச்சு. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு 1000 பிரச்சனைக்கு நீ யார்? அல்லாஹ் ரசூல் பிரச்சனை உனக்கு என்னத்துக்கு? சஹாபாக்கு ரசூல் அவங்கள பிரச்சனை, நீ சஹாபியா, உனக்கு இந்த பிரச்சனை என்னத்துக்கு? அப்ப இந்த விளக்கத்தை சஹாபா சொல்ற விளக்கத்தை மட்டும் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ்க்கு நமக்கு தெரியாது, பக்கத்தில் போய் வழங்க முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் அல்ல, ரசூலுல்லாஹ் மனைவிமார் நம்மளை போன்ற மனிதர் அல்ல. இதை சொல்றவங்க சஹாபாக்கள். சொல்றவங்க ரசூலுல்லாஹ் நடந்தாங்கண்டா மணல் வெளியில பாதம் பதியாது, அது பாதமா, அது உடலாது, உடறதுன்னா பதியாது, 100 இல்லை எப்படி பதியும். அவர் ஒரு கவிஞர் நல்லா படிச்சாரு. விண்முகில் குடைவாசா மண்ணில் பதந்தோயா அண்ணல நவீன் நாதரா. இப்ப விண்முகில் குடைவாசா, விண்முகில் குடைவாசா அப்படின்னா என்ன அர்த்தம்? வானம் அவங்களுக்கு குடை பிடிச்சது, மண்ணில் பதம் தோயா, மண்ணில் படிச்சா என்ன செய்யாது அவங்களுக்கு? பதம் வந்திருக்காது. கல்ல போய் நடந்தாங்கடா பாதம் பதிச்சுக்கிறோம். எப்படி ரசூல்லா உடலாது. ஹதீஸ் கிரந்தங்கள் அனைத்து நம்பி வெளிக்கின்றன. ஹஜ்ஜத்துல் ஆலமீன்ங்கிறதுல பக்கம் இருக்காரு, 100 பக்கம் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் பைஹக்கி, தபரானி, அபு நுஐம் இந்த மாதிரி எத்தனை ஹதீஸ், எத்தனை ஹதீஸ் கிரந்தங்கள் இருந்து சொன்ன 100 தான் வரும். இதுல எழுதியிருக்காங்க. ரசூல்லா பாறை மேல காலை வச்சாங்கண்டா இப்படி காலம். இன்னைக்கு நீங்க எல்லா இடத்துலயும் பல இடங்கள்ல பார்க்கலாம்.